இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்திலே விடியலை தேடிக்கொண்டிருக்கிறோம். 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷம் என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். முதலாவது, தேவன் பாவம் இல்லாமல் தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தபடி கன்னியின் வயிற்றிலே பிறந்தார் என்று பார்த்தோம். பாவம் இல்லாத பிறப்பு. அவர் பாவம் இல்லாமல் பிறந்ததோடு மாத்திரமல்ல, அவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொண்டோம். மூன்றாவது, அவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர் மாத்திரமல்ல, நம்மளுடைய பாவத்திற்காக அவர் பரிகாரமானார். ஆம், நம்மளது பாவத்திற்காக, நமது மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவர் மரணத்தை ருசி பார்த்தார். நான்காவதாக, அவர் மரித்ததோடு மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எழுந்தார், பரமேறினார். கடைசியாக, அவர் மீண்டும் ஒரு நாள் வருவார். இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவரோடு கூட தரிக்கும்படி, அவரோடு கூட நித்தியமாக வாழும்படி காரியங்களை செய்கிறார் என்று நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு அந்த இயேசு தன்னுடைய மரணத்தினாலே என்னென்ன காரியங்களை நமக்கு செய்தார் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். மரணத்தினாலே மரணத்தை ஜெயித்தார் என்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இதில் 2 காரியத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று, அவர் மரணத்தை ருசி பார்த்தார், மரணத்தை ஜெயித்தார். அதோடு மாத்திரமல்ல, அந்த வசனத்தில் இன்னொரு வரி வருது பாருங்க. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். அப்போ மரணத்திற்கு அதிகாரியான பிசாசையும் அழித்தார் அப்படின்னு வசனம் வருது. மரணத்தில் ஜெயித்து உயிர்த்ததினாலே மரணத்தை ஜெயித்தார். ஒன்று. அதோடு மாத்திரமல்ல, இந்த மரணத்துக்கு அதிகாரியான பிசாசையும் அவர் அங்கே அழிக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி வருது. இதை இப்படி எடுத்துக்கலாம். ஒரு சூசைட் பாம்பர் இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். அவர் தன்னுடைய சரீரத்தில் பாம் நிறைய கட்டிட்டு வந்துட்டு அவர் அந்த பாம்பை வச்சு மற்றவங்களை த்ரெட்டன் பண்ணுறாரு. அல்லது இப்படி வச்சுக்கலாம், தன்னுடைய வெடிகுண்டை எடுத்து ஒவ்வொன்றா த்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுடுங்க. இப்போ அங்கேருந்து வரக்கூடிய ஒரு நபர் அந்த வெடிகுண்டை டிஃப்யூஸ், அதாவது அதை செயலிழக்க செய்வது மாத்திரம் அல்ல, இதனை செய்கிறவனையும் செயலிழக்க செய்தால் எப்படி இருக்கும்? வெடிகுண்டை மாத்திரம் செயலிழக்க செய்யவில்லை, இந்த காரியத்தை செய்கிறவனையும் அவர் செயலிழக்க செய்தால் எப்படி இருக்கும்? அந்த 2 காரியமும் இந்த வசனத்தில் வருது. மரணத்தை அவர் ஜெயித்தார். ஜெயித்ததோடு மாத்திரமல்ல, இந்த மரணத்திற்கு அதிகாரியாக இருக்கிற அந்த பிசாசினுடைய அந்த கிரியைகளையும் அவர் அழித்தார் அப்படின்னு பார்க்குறோம். இதற்கு ஒப்பா இன்னொரு வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்கிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லது இப்படி வச்சுக்கலாம் சிம்பிளா, தேவகுமாரன் வெளிப்பட்டதே அல்லது தேவகுமாரன் மரித்ததே, தேவகுமாரனுடைய இந்த சுவிசேஷத்தின் மொத்தமை எதை சார்ந்து இருக்குது என்று சொன்னால், பிசாசின் கிரியைகளை அவர் அழித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆரம்பம் முதல், அதாவது முதலாக வேதத்தில் கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் தேவன் உரைத்த தீர்க்க தரிசனம். யார்கிட்ட அவர் சொல்றார் அப்படின்னா பிசாசிட்ட சொல்றாரு. எங்க? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வசனம் எதை சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அதன் மூலமாக எப்படி இந்த பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கப்படுது என்பதையும். அப்போ உலகத்தில் முதலா இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு இல்லை இந்த சுவிசேஷத்தை பற்றி முதலாக தேவன் இந்த உலகத்துக்கு சொல்லும் போதே சொன்ன மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, பிசாசின் கிரியைகளை அழிப்பார் அல்லது பிசாசின் தலையை நசுக்குவார் அப்படிங்கிறது தான் இந்த சுவிசேஷத்தினுடைய சாராம்சமாக முதலாக அவர் சொல்கிறத பார்க்குறோம். இதே இயேசு கிறிஸ்து பூலோகத்துக்கு
பாவம் இல்லாமல் அவர் பிறந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் ஒவ்வொரு சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்களேன். அங்கங்கே இந்த பிசாசானவன் அல்லது அவனுடைய ஏஜென்ட்ஸ் இதை பார்த்து ஆண்டவரை பார்த்து அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கிறேன் பாருங்களேன். மார்க் 1வது அதிகாரம் 24வது வசனம். ஒரு சினகாக்கு உள்ள பாருங்க, ஜபாலயத்துக்குள்ளேயும் பிசாசு இருக்கிறான் பாருங்க. ஏன்னா அப்படி தான் வருது. அதனால் ஆலயத்துக்குள்ளே பிசாசு இருக்க மாட்டான்னு நினைக்காதீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜபாலயத்துக்குள்ளே தான் ஒரு பிசாசு இருந்துட்டு அவன் என்ன சொல்கிறான் பாருங்களேன். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அப்போ இயேசுவை பார்த்த உடனே இந்த பிசாசுக்கு நல்லா தெரியுது, இவர் வந்தா நம்ம டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. இது மாத்திரம் இல்லை, நம்ம இந்த லேகியோன் சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு 8வது அதிகாரம் 29வது வசனம், லூக்கா 8வது அதிகாரம் 28வது வசனம், மார்க்கு 5:7 இதில் வாசிக்கும் பொழுது இப்படி வருது. காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ. அப்போ இயேசு வந்தாலே பிசாசுக்கு வேதனை, இயேசு வந்தாலே பிசாசுக்கு காலம் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஆரம்பத்தில் இயேசுவானவர் வருவதை குறித்து தேவன் உரைக்கும் பொழுது என்ன சொன்னாருன்னா, பிசாசின் தலை நசுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். பிசாசு இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த காலத்தில் கூட இந்த பிசாசானவன் சொல்லுகிறது எல்லாமே, எங்கள் தலையை நசுக்க வந்துட்டீரா, எங்களை அழிக்க வந்துட்டீரா அப்படின்னே சொல்கிறான். யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் போதும் கூட நம்ம வாசித்த 1 யோவான் 3:8 பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவன் வந்தார் அப்படின்னு இருக்குது. அப்போ இன்னைக்கு ஒருவேளை நம்ம இதை பற்றி யோசிக்கும் பொழுது இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் நம்ம பார்க்கும் பொழுது ஏதோ பிசாசின் கை மேலோங்கி இருக்கிறது போல நமக்கு தோணலாம். அது ஒருவேளை நம்மளுடைய சமூகத்தை பார்க்கும் பொழுது, இல்லை நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, இல்லை ஒருவேளை வியாதியோ, இல்லை சட்டவிரோதமான காரியங்களோ, இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய சீர்கெட்ட கலாச்சார நிகழ்வுகளோ, இல்லை இன்னைக்கு நடக்கக்கூடிய கொடுமையான குற்றங்களோ, இதெல்லாம் பார்க்கும் பொழுது சமுதாயம் சீர்கெட்டு விட்டது, அவங்க பிசாசு தலை தூக்கி நிற்கிறான் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை இல்லை இல்லை. கொலேசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி பெற்றார். என்னங்க வெற்றி பெற்றாருங்கிறீங்க, ஆனால் சுற்றி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் பாருங்களேன். அதாவது இதை தியாலஜியன்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கங்கிற ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு வேளை இப்படி வச்சுக்கலாம், ஒரு எதிரி உங்களை கைப்பற்றி அவனுடைய நாட்டு சிறையில் கொண்டு வச்சுட்டான். இப்போ நீங்கள் அவனோட நாட்டு சிறைச்சாலையில் இருக்கிறீங்க. உங்களை சுற்றி அல்லது நீங்கள் இருக்கிற பட்டணத்தை சுற்றி எதிரியை முற்றுகை போட்டாகிவிட்டது, உங்களால் தப்பிக்க முடியவே முடியாது. இப்படி நீங்கள் சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிற நேரத்தில் உங்களுடைய நாட்டை சேர்ந்த ஒருவன் எப்படியோ ஒரு ஒற்றன், அவன் ஒரு எப்படியோ ஒளிஞ்சி உள்ளே வந்து உங்ககிட்ட வந்து ஒரு தகவலை சொல்கிறான். என்ன தகவலை சொல்கிறான்னா, இந்த பட்டணம்லாம் இவங்க முற்றுகை போட்டாலும் இவங்களுடைய தலைமை இடத்தையே அல்லது இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸையே நம்ம படை வந்து பிடிச்சிடுச்சு, நம்ம ராஜா வந்துட்டாரு, ஏறக்குறைய இவங்களை முற்றிலும் கைப்பற்றியாச்சு, இந்த ஏரியா மட்டும்தான் வரணும், வந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் சிறையில் தான் நீங்கள் இருப்பீங்க. இருக்கிறது என்னமோ எதிரி நாட்டுக்குள்ள தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள எதிரி நாட்டில் இருக்கிறோமேங்கிற பயமே இருக்கவே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும், வெற்றி ரொம்ப தூரத்தில் இல்லை, வெற்றி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, அதை அனுபவிக்க வேண்டிய நேரம் ரொம்ப தூரத்தில் இல்லை. இது நிஜமாகவே போர் வீரர்கள் சிறைப்படுத்தப்பட்ட காலங்களில் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களாமா. அப்போ இந்த எதிரி யோசிப்பான், வாசலில் நிற்கிறவன் என்னடா ஜெயிலில் இருக்கிறாங்கன்னு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க பாக்கெட் ரேடியோவில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியில் ஒரு மெசேஜ் வந்திருக்கும், என்னென்னா, நாங்கள் ஆல்ரெடி பட்டணத்தை கேப்சர் பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். இன்றைக்கி உங்களுக்கும் நான் சொல்ல வர வார்த்தை அதுதான். பாடுகள், பிரச்சனைகள், சூழ்நிலை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது பிசாசு இப்படி தலைவிரித்து ஆடுற மாதிரி இருக்கா, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், கொஞ்ச காலம், வெற்றி ஏற்கனவே ஊர்ஜிதமாகிவிட்டது, கொஞ்ச நேரம் காத்திருங்க, வெற்றியை நீங்களும் அனுபவிப்பீங்க. ஏனெனில் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு, இந்த உலகத்தை அவன் ஆளுகை செய்கிறான் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் ஏற்கனவே நீர் சிலுவையில் வெற்றி சிறந்து விட்டீர் என்பதை நாங்கள் வேதத்தின் வழியாக கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த வேதம் எங்களுக்கு சொல்லும் பொழுது மனுஷகுமாரன் வெளிப்பட்டதே பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக. இந்த சிலுவையிலே நீர் அவனை வெற்றி சிறந்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிலுவை எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம்.
இதை பார்க்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த பிசாசின் கிரிகளை மத்தியில் இருந்தாலும் ஏற்கனவே நாங்கள் வெற்றி சிறந்து விட்டோம் என்பதை விசுவாசித்து வெற்றியை தங்களுடையது ஆக்கிக்கொள்ள ஆவியானவரே நீர் கிருபை செய்வீராக. வசனத்தின் மூலமாக அவர்களோடு கூட பேசும், இடைவிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.